இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் கேட்ட இடம் கொடுக்கல. ஓகே, அதனால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இப்போ அந்த மனுவே வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து மனிதர்களையும் மனித பான்பையும் அந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமா மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி வைக்கப்படுது. அதாவது இடத்துல ஆரம்பித்து லத்திதாஜில் சொல்லப்பட்டு, பேரிகேட் வைத்தது சொல்லப்பட்டு, ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் வந்ததுன்னு சொல்லப்பட்டு, இந்த மாதிரி மாறியான கருத்துக்கள் வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்லை, இங்கே தாவேக்காவினர் பொறுப்பு இல்லை அப்படின்னு தாவேக்காவினரே வந்து கேமரா முன்னாடி பேசுகிறாங்களே, இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து எப்படி நிற்கும்? ஒரு 10 கண்டனங்களும் அங்கே வைக்கப்பட்டது. என்னென்னா, தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும், கலவரம் நடத்துவதை போல் கட்சி கூட்டத்தை நடத்தி உள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கட்சியின் தொண்டர்களையும் குழந்தையும் காப்பாற்றாமல் தலைவர் வந்து அங்கேருந்து சென்றுட்டார். சரி, தலைவர் போனாலும் நிர்வாகிகள் யாருமே இல்லை, அவங்களுக்கு வந்து கருணை காட்ட முடியாது அப்படின்னும், ஏன் அந்த வாகனம் மீது ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணல, ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அங்கே கேட்கப்பட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்பினர் வாதம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த கேஸுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து மூத்த அதிகாரிகளெல்லாம் போட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதனால் இதில் வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மனு தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 மனுவுமே 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 559 போலீஸார் வந்து காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் வாகனம் வந்து நாங்கள் சொல்ல கேட்காமல் முன்னேறி வந்ததும் இதுக்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இல்லை அந்த லக்கி சார்ஜ் சொல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜென்ரேட்டர் ரூம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டது. அப்புறம் புதுசாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கூட்டத்தில் ரசாயனம் வந்து குஷி ஆனந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்களுடைய மனுவும் இங்கே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஓகே, அதை தாண்டி மதியழகனும் மாசி பவுன்ராஜும் அரசு செய்யப்பட்டாங்க. இதில் செக்ஷன்ஸ் எல்லாம் 10 வருடங்கள் சொல்லப்படுது, விச் இஸ் நான் பெயிலபிள் அகெயின். 5000 தொண்டர்கள் பின்தொடர்ந்து வந்ததுனால தான் வந்துட்டு அங்கே டிலே ஏற்படுது. ஏன்னா கரூர் டு நாமக்கல் 1 மணி நேரத்தில் வர வேண்டியது 4 மணி நேரம் அங்கே ஆக்கப்பட்டதுன்னு அங்கே வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போனா ஒரு விஷயம் டிசைட் ஆகி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க பாருங்கள், அப்போ தான் யார் இதில் குற்றவாளி, யார் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் இந்த இடத்துல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இங்கே தாவேகாவினர் ஒரு 11ஆவது நாள் நினைக்கிறேன் இதோட தலைமறைவாருது. 11 நாட்கள் ஆயிடுச்சு தலைமறைவாகி. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது நடந்ததெல்லாம் விபத்து, இதுக்கெல்லாம் திமுக அரசு தான் காரணம், காவல்துறையும் காரணம் அப்படின்னு மீண்டும் தாவேகாவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கா? இங்கே இது அகெயின் வந்து நீங்கள் கேட்குற கொஷின் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எஸ், அது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே, இது எப்பவுமே யூஸ்வலாக நடக்கிறது தானே. கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே வந்துட்டு தவறுகளை தூக்கி போடக்கூடிய விஷயம் பார்க்குது. நிறைய கேசஸில் இங்கே நீதிமன்றமே சொல்லியிருக்கு, கட்சி ரீதியாக பார்க்காதீங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்காக எல்லாரும் ஒன்று கூடி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிகா தரப்புலையும் நீதிமன்றம் சொன்னது அதானே. ஓகே, ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து மனிதர்களையும் மனித பான்பையும் அந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமா மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி வைக்கப்படுது. அதாவது இடத்துல ஆரம்பித்து லத்திதாஜில் சொல்லப்பட்டு, பேரிகேட் வைத்தது சொல்லப்பட்டு, ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் வந்ததுன்னு சொல்லப்பட்டு, இந்த மாதிரி மாறியான கருத்துக்கள் வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்பயும் வந்துட்டு உமா வெங்கடேஷன் அவர்கள், உமா ஆனந்தனா, ஆமாம், இப்பயும் பிஜேபி சார்ந்த நிர்வாகி உமா ஆனந்தன் அவர்கள் தலைமையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா, கேட்ட இடம் கொடுக்காததால் இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் கேட்ட இடம் கொடுக்கல. ஓகே, அதனால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இப்போ அந்த மனுவே வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஐ திங்க் வெள்ளிக்கிழமை அது ஹியரிங்க்கு வருது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹைகோர்ட்டில் வந்துட்டு தலைமையில கொட்டு வச்ச மாதிரி அவ்வளோ கேள்விகள் தலைவரையும் செயலாளர்களையும் பார்த்து கேட்டிருக்காங்க. உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. ஏன் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டால் இன்னொரு இடம் போகிற மாதிரி தானே இருக்குது? இதுதான் லைக் லாவுடைய கட்டமைப்பு ஆக்சுவலி. ஓகே, ஒரு கோர்ட்டை அதுக்கப்புறம் ஹையஸ்ட் கோர்ட், ஏன்னா வந்துட்டு இங்கே சொல்லுவோம் இல்லையா, 100 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே, லான்ற விஷயம் அதுதான். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் டிசைட் செய்யப்பட்டது, அங்கே சான்சஸ் ஆர் தேர் தட் ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா, மிஸ் அவுட் ஆயிருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அப்பீல் போகலாம், திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்பீல் போகலாம் அப்படிங்கிற விஷயம் தான். திஸ் இஸ் அ பேட்டர்ன். ஓகே, லோவர் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது டிசைட் செய்யப்படலையா, திரும்ப ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட், இப்படி போகக்கூடிய
நம்பக்கூடிய விஷயம் தான் நாங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் எஸ் இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு விஷயம் நாடினாங்க, மதுரை பெஞ்ச்லையாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட் நாடினாங்க, அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதை தாண்டி இப்போது இல்லை எங்களுக்கு அடுத்த கட்ட தீர்வு இதில் வந்து எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கல, உடன்பாடு இல்லை, சில விஷயத்துக்கு எங்களுக்கு தடை வேணும், சில விஷயத்துக்கு வந்து எங்களுக்கு முடிவு தெரியணும்னு சொல்லி தான் இப்போது சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்பினர் வாதம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த கேஸுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போது தாவேகா தரப்புலேருந்து திரும்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து மூத்த அதிகாரிகளெல்லாம் போட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதனால் இதில் வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மனு தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 மனுவுமே 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ எஸ்ஐடி உயர்ந்த அதிகாரிகள் ஏன் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க மேம்? என்ன காரணங்களாக இருக்கும்? ஒன்லி அரசியல் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இது அகைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூலிங் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு இதில் நம்பிக்கை இல்லைன்றது இன்றைக்கி இல்லை, எந்த பார்ட்டி வந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது இல்லையா? இல்லைங்க ரூலிங் உடனே என்ன பண்ணுவாங்க, சிபிசிஐடி வேணும், சிபிஐ வேணும், ஓகே அடுத்தது இல்லையா எனக்கு ரெமெடி கிடையாது, நான் வந்து கோர்ட்டை வந்து நாடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே ஆல்ரெடி ஒரு மனுவும் இதில் நிலுவையில் இருக்குது. என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனு போட்டதுலையும் ஆல்ரெடி ஒரு மனு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னும், சிபிஐ விசாரணை வந்து இதனை ஆல்ரெடி அது பெண்டிங்கில் இருக்கிறதுனால திரும்ப எங்களால் இதன் மேலே வந்து ஆர்டர் போட முடியாதுன்னு ஒரு பெண்டிங் இருக்குது. ஓகே ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கோரின ஒரு வழக்கு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஓகே இந்த மாதிரி மொத்தம் 7 வழக்குகளில் வந்து சில வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கு, சில வழக்குகள் வந்து இந்த மாதிரி அடுத்த கட்டம் நோக்கி இப்போ நகர்ந்தும் இருக்குது. இதுதான் இப்போ அதிருப்தியாக இருக்கவும் கண்டிப்பாக அடுத்த கட்டம் போகிறது லாலே இருக்கக்கூடிய ரெமெடி. கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்லை, இங்கே தாவேகாவினர் பொறுப்பு இல்லை அப்படின்னு தாவேகாவினரை வந்து கேமரா முன்னாடி பேசுகிறாங்களே, இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து எப்படி மேம் நிற்கும்? இங்கே வந்து நம்மளே பார்த்தோம் ஆக்சுவலி ஒரு 10 கண்டனங்களும் அங்கே வைக்கப்பட்டது. என்னென்னா தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும், கலவரம் நடத்துவதை போல் கட்சி கூட்டத்தை நடத்தி உள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கட்சியின் தொண்டர்களையும் குழந்தையும் காப்பாற்றாமல் தலைவர் வந்து அங்கேருந்து சென்றுட்டார். சரி தலைவர் போனாலும் நிர்வாகிகள் யாருமே இல்லை, அவங்களுக்கு வந்து கருணை காட்ட முடியாது அப்படின்னும் மெயினாக ஒரு கேள்வி வந்து அங்கே எழுப்பப்பட்டது. ஏன் அந்த வாகனம் மீது ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணல, ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அங்கே கேட்கப்பட்டிருந்தது. இதற்காக தான் மாறி மாறி வந்துட்டு இதில் 3 கேஸ் டிஸ்மிஸும் 4 கேஸ் முடித்தும் வைக்கப்பட்டது, ஃபைல் பண்ணப்பட்ட 7 கேசஸில். இதற்காக தான் நான் சொன்ன மாதிரி மாறி மாறி அங்கே விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டோம், உழவர் சந்தை கேட்டோம், அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து 1,20,000 சதுரடி இருக்குது, 5 வழி கட்டமைப்பு இருந்ததுனால 60,000 வரைக்கும் அந்த இடத்துல வரலாம் தான் நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அங்கே அமராவதி பாலம் வந்து போகுது அதனால இந்த இடத்துல நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், இல்லை இதற்கு முந்தினா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு வந்த கூட்டம் 15,000 பேர் தான். நீதிமன்றமும் கேட்டது, அவர் கட்சித் தலைவர், இவர் கட்சித் தலைவர் ப்ளஸ் ஆக்டர், அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி அவ்வளோ கூட்டம் வராதுன்னு நீங்கள் நம்புனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த இடத்துல 559 போலீஸார் வந்து காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் வாகனம் வந்து நாங்கள் சொல்ல கேட்காமல் முன்னேறி வந்ததும் இதற்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இல்லை அந்த லத்தி சார்ஜஸ் கொள்ளாமல் பண்ணிட்டாங்க. ஓகே ஜென்ரேட்டர் ரூம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டது, டிரான்ஸ்ஃபார்மர் லைட் ஆஃப் பண்ணது, இல்லை மக்கள் அதன் மீது ஏறுறாங்க, ஸோ உயிருக்கு எந்தவித அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பண்ணோன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆம்புலன்ஸ் வந்ததுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க, பேரிகேடை வந்து நகர்த்தி வச்சதும் ரீசன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் புதுசாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கூட்டத்தில் ரசாயனம் வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் மாறி எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கும் அவங்க கோர்ட்டை நாடி இப்போ சொல்லியிருக்க விஷயம், கேட்ட இடம் கொடுக்கல, ஓகே நாங்கள் கேட்ட இடம் இது கிடையாது, எங்களுக்கும் 20,000 to 30,000 பேர் வருவாங்கன்னு உளவுத்துறை சொல்லப்பட்டது, பட் வார இறுதி நாள் அப்படிங்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோன்ற மாதிரியும், குழந்தைகளையும் பெண்களையும் போக சொல்லி யார் கட்டாயப்படுத்தியதும் நீதிமன்றம், இந்த மாதிரி நீதிமன்றம் சில கண்டனங்களையும் வைத்திருக்கிறது. காவல்துறை தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், தாவேகா தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், அரசு தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், மாறி இங்கே வாதங்களும் வைக்கப்பட்டது. ஓகே இந்த வாதங்களின் அடிப்படையில் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இங்கே வந்து விஷயங்கள் டிசைட் செய்யப்பட்டது. அதே மாதிரி புசி ஆனந்த் அவர்களதும் சிடி நிர்மல்குமார் அவர்களுடைய மனுவும் இங்கே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஓகே அதை தாண்டி மதியழகனும் மாசி பவுன்ராஜும் அரசு செய்யப்பட்டாங்க இதில். ஏன்னா நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட், தென் லைக் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் விளைவிக்கிற செக்ஷன் 105, 115, 125 clause B, 223 தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட், இது கீழே எல்லாம் இங்கே வந்து போடப்பட்டது. ஓகே இது மேக்ஸிமம் சிலது வந்துட்டு என்ன நடந்திருக்கோ அது கான்சிக்வன்சஸ் பொறுத்து பனிஷ்மெண்ட், ஆக்ஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் 10 வருடங்கள் சொல்லப்படுது, விச் இஸ் நான் பெயிலபிள் அகெயின்.
ஓகே. ஸோ இதெல்லாம் தான் அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், பப்ளிக் அத்தாரிட்டியோட இதை வந்து மதிக்காமல் நடத்தல், அந்த இடத்துல உயிருக்கு விளைவிக்கும் நடந்தது, அதாவது வந்து மர்டரா, கொலை அல்லாத மரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே போடப்பட்டது. ஓகே. அதை தாண்டியும் ஆதவர்ஜுனா அவர்களும் ஒரு ட்வீட் போட்டு பெருசாக சர்ச்சையாக்கின ஒரு விஷயம் இல்லையா அந்த இடத்துல, அதாவது புரட்சி உண்டாகும் அப்படின்னு போட்ட விஷயம். ஆதவர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு மாறி 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 இப்போ அடுத்தடுத்த விஷயமா போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் மேலேயும் நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க, இப்போ வரைக்கும் அது இது பண்ணல. சப்போஸ் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் இப்போ மதியழகன் மேலே போடப்பட்ட ஆக்ட் எல்லாமே இவங்க மேலே போடப்படும். இப்போ சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 5 செக்ஷன்ஸு, இதில் வந்து A1 மதியழகன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, A2 புஷி ஆனந்த் அவர்கள் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, A3 C.T. நிர்மல்குமார் அவர்கள் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஓகே. ஏன்னா பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரி உத்தரவை மதிக்காமல் இருத்தல், ஓகே, ப்ளஸ் காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே இவர்கள் 3 பேர் மீதும் போடப்பட்ட ஒரு விஷயம்தான். திரு ஆனந்த் அவர்களையும் பிடிப்பதற்காக 3 தனிப்படையினும் நமக்கு சொல்லப்பட்டது இல்லையா. ஒரு தனிப்படை சென்னைக்குள்ளே, இன்னொரு தனிப்படை வந்து சென்னை அல்லாத பிற மாவட்டங்களில், இன்னொன்று அப்போ அவர் ஏற்காட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னொன்றும் சொல்லப்பட்டது இல்லைங்க, அவர் வந்து ஷிப்பில் போயிட்டாரு அப்படின்னா இருக்கட்டும். அவர் முன்னாடியே புதுவையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி அப்படின்னு போகும்போது புதுவை உள்துறை அமைச்சர் நமசிவாயம் அவர்களும் இப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. ஓகே. இப்போ அகைன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னும் 8 பேர் ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் 8 பேர் விஜய் அவர்கள் அல்லாத 8 பேர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது விசாரணை. இதில் வந்து அஷ்ரக் கார்க் தலைமையில் வந்து ஐஜி அவர்கள் தலைமையில் ஷாம்லா தேவி அவர்களும் விமலா அவர்களும் வந்து அப்பாயிண்ட் பண்ண சிவில் சப்ளை CIDSP ஷாம்லா தேவி அவர்களும் நாமக்கல் SP விமலா அவர்களும் ஆல்ரெடி வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க நீதிமன்றத்தால். இப்போ இன்னும் DSP ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய 8 பேரும் இந்த டீமில் ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபார் என்கொயரி. அது மட்டும் இல்லாமல் BJP தலைமையிலேருந்து உண்மை கண்டறியும் நிலை குழு வந்துட்டு அவங்களும் ஃபீல்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கம் அருணா ஜெகதீஷன் அவர்களும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட தனி மனித கமிஷன், அவங்களும் ஒரு பக்கம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நீதிமன்றமும் என்ன SIT அப்பாயிண்ட் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, 3ஆம் தேதி கரூர் காவல்துறையினர் இது வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமாக என்னென்ன விஷயத்தை கேதர் பண்ணாங்களோ அந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே SIT வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஆதரவாளர் தாவேகாவை சார்ந்தவர்கள் வந்து விஜய் கரூருக்கு போகிறதுக்கு DGP அலுவலகத்தில் போயிட்டு இது மனு கொடுத்துருக்குறாங்க. நடந்தது இல்லையா. என்னன்னா மனிதாபிமானத்திலையும் நீதிபதி அவர்கள் கேட்டதும் அதுதான். என்னன்னா நம்ம லா வைஸ் பார்த்தாலே, ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேசினாலே உடனே கமெண்ட்ஸில் ஸ்டாம்ப் குத்திடுவாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு. பட் ஆனால் நீங்கள் லீகல் வைஸ் பார்த்தாலும் அங்கே நீதிமன்றமும் நீதிபதிகளும் கேட்ட ஒரு விஷயம், மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் அவரோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் யாருமே அங்கே இல்லைல்ல. இப்போ விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோலேயே அவர் சொல்லியிருந்தார், என் வாழ்நாளில் இந்த மாதிரி துயர சம்பவத்தை நான் பார்த்ததில்லை, மேலும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் வந்து அதை நான் தவிர்த்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். இல்லை இப்போ வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு, அதனால CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க ப்ளஸ் இவங்க ஸ்பெஷல் போலீஸ் குரூப் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா, SPG, Z, Y+YXன்ற மாதிரி. இப்போ Yலேருந்து Y+ பிரிவு ஒரு Z பிரிவுக்கு அதிகரிக்கணும்னு ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால போலீஸும் அங்கே குவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சும் அங்கே வந்து போடப்பட்டது. இன்னொன்றும் நீதிமன்றம் சார்பில் இது பண்ணப்பட்டது என்னன்னா, வாகனத்தையும் பறிமுதல் செய்யணும், அதே மாதிரி அதில் இருக்க CCTVயும் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். இதுவரைக்கும் அந்த CCTV ஃபுட்டேஜ் அவங்களே வாங்கலே. இன்னொன்னும் சொல்லப்படுது தகவலாக, இன்னும் இட் இஸ் நாட் லைக் கன்ஃபார்ம்டு. ஐ திங்க் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. என்னன்னா, இல்லை அந்த CCTVயை கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்தும் ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டதாகவும் இங்கே சொல்லப்படுது. ஓகே. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து CCTV பிளேஸ் அ பிக் ரோல் இந்த இடத்துல. ஏன்னா நிறைய இங்கே இது வைக்கப்படுது இல்லையா குற்றச்சாட்டுகள். விஜய் அவர்கள் இல்லை வாகனத்தை நிறுத்தலை, டிலே பண்ணார், அப்புறம் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே அந்த CCTV பெரிய அந்த CCTV வந்து வண்டியை சுற்றி இருக்கு. மொத்தம் 6 CCTV இருக்கு இல்லையா. அப்போ நிஜமாவே இட்டுன்றவங்க வந்து இடிச்சாங்களா? ஓகே. டிலே எதனால் நடந்தது? மக்கள் கூட்டத்தினால தான் நடந்ததா? ஏன்னா நாமக்கல்ல வந்து 17 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு நேரம் குறைவு காரணம் கருதி பிரச்சாரம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இல்லை 5000 தொண்டர்கள் பின்தொடர்ந்து வந்ததுனால தான் வந்துட்டு அங்கே டிலே ஏற்படுது. ஏன்னா கரூர் டு நாமக்கல் 1 மணி நேரத்தில் வர வேண்டியது 4 மணி நேரம் அங்கே ஆக்கப்பட்டதுன்னு அங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி 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 கருத்துக்களாக அங்கே
வைக்கப்படுது. ஏன்னா ஆவணம் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னொன்றும் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போன தடவியல் நிபுணர்களும் அது பேஸ் திங் ஃபாரன்சிக்லேருந்தும் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணப்பட்டதும் இங்கே சொல்லப்படுது. இந்த மாதிரி வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போனா ஒரு விஷயம் டிசைட் ஆகி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க பாருங்கள். அப்போ தான் யார் இதில் குற்றவாளி, யார் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் இந்த இடத்துல. இந்த விஷயம் முடிகிற வரைக்கும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் விஜய் அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியுமோ முடியாது? இது வரைக்கும் அதுவும் ஒரு கேஸ் சொல்லப்படுது, இப்போ ஃபைல் பண்ணப்படுது இல்லையா. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு தடை விதிக்கணும், டிவிகேக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டது. பட் ஆனால் என்னன்னா அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இப்போ இல்லைல்ல. ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் வர வரைக்கும் அதில் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது பல ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். ஓகே, நான் ஒரு வீடியோ காலில் பேசினதும் இப்போ சொல்லப்படுது. ஸோ இல்லை எங்களுக்கு வேணும், உரிய பாதுகாப்பு கொடுக்கும்போது நாங்கள் அங்கே போவோம் மக்களை சந்திக்கிறதுக்கு. இந்த வார இறுதிக்குள் விஜய் செல்வார், ஓகே, எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே போடப்படுது. ஓகே, அகெயின் ஐ திங்க் 10ஆம் தேதி அகெயின் ஒரு பெரிய டர்னாக இருக்க போகுது. இதில் சிபிஐ விசாரணை கோரின விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அடுத்தது ஏபியோட அப்பீலாக இருக்கட்டும், ஆன்டிசிபேட்டரி பேலோட அப்பீலாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அடுத்து 10th அகெயின் ஒரு பெரிய டேர்ன் இருக்கும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தில். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.